விஜய் எப்படியாவது சமாதானப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை கான்ட்ராக்டை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து பாத்தியா உன்னால் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அதனால் காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டில் சொல்லி எல்லோரும் போய் அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிட வேண்டியதான், நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எப்படி வீட்டில் சொல்ல போகிறோமோ சொல்லிட்டு தவிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க கண்டிப்பாக போஸ்டர் எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொல்லிட்டேன் எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிறீங்க, இப்போ நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னோடனே சரி ஓகே நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, சரி எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து தாத்தா வந்து அட்வைஸ் பண்ணதால் விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்களோட வந்து ஆட் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தீங்க, அதனால் வந்து தொடர்ந்து வந்து உங்கள் கம்பெனிக்கு நிறைய வந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதே மாதிரி எங்கள் ஆட் ஷூட்லேயும் நீங்கள் நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கான்ட்ராக்டர் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிருக்கு, அதுவும் ஆட் ஷூட்டும் சேர்த்து வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க, இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் வந்து காவேரியால் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு காவேரிக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. இவர் ஏன் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சொல்ல வேணாம், இந்த போஸ்ட்லாம் எடுக்க வேணான்றாரு, மேற்கொண்டு வந்து நிறைய போஸ்ட் அடிக்கணும் நீங்களே, அதெல்லாம் கூட அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி ஆச்சரியப்படுறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உனக்காகவும் வந்து உன் ஃபேமிலிக்காக தான் யோசித்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. அப்பா நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வராங்க. இங்கே வந்து காவேரி வந்து விஜய் வந்து சந்தோஷமாக வந்து பேசிட்டு வரதை பார்த்துட்டு ராகினிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது நேற்று வரைக்கும் சண்டை போட்டாங்க, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து ராகினிக்கிட்ட செமையாக கிண்டல் அடிக்கிறாங்க. நான் தான் சொன்னேனே முத்தம் கொடுத்து சரி பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் சரி பண்ணிட்டேன், எத்தனை முத்தம்லாம் கணக்கெல்லாம் கிடையாது, கணக்கு இல்லாமல் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகினி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உண்மையிலேயே இவ வந்து முத்தம் கொடுத்தா சரி பண்ணியிருப்பாளா, முத்தம் கொடுத்து சரியாக அவர் ஆளா அந்த விஜய், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வந்து நம்ம நிறைய போஸ்டர் இன்னும் ஒட்டணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க எல்லாரும். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட கங்கா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், மறுபடியும் பொய்யை சொல்லிட்டு இருக்கேடி, உனக்கு அறிவுன்றது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. உன்னை அக்கா நான் உண்மையை தான்க்கா சொல்கிறேன், இவ சொன்னது எல்லாமே போய், அவர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார் விஜய், இவன் மேலே இவளுக்கும் அவருக்கும் பயங்கர சண்டை, எல்லாம் இந்த போஸ்டரால் தான் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் அப்போயே சொன்னேன் இல்லடி, ஏன்டி இப்படி பண்ணுற, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா வந்து சாரதா பயப்படுறாங்க. உடனே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பயந்து போகிறாங்க. மாமா ரொம்ப திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, உண்மைதான், அவருக்கும் எனக்கு சண்டையானதெல்லாம் உண்மை, அக்கா நான் அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான்க்கா, அதுக்கப்புறம் நடந்த கதையே வேறு, அவரே வந்து ஒத்துக்கினாரு, எனக்கே ஒன்றும் புரியல, நிஜமாக தாண்டி சொல்கிறியாடி அப்படி கங்கா கேட்குறாங்க. ஆமாக்கா நிஜமாக தான் சொல்கிறேன், என்னாலே நம்ப முடியல, நான் எப்படியாவது உங்ககிட்ட பேசி இந்த போஸ்டர்லாம் கிழிக்கலான்னு வந்தேன், ஆனால் திடீர்னு வந்து சரி ஓகே அந்த போஸ்டர் இருக்கட்டும், இன்னும் கூட போஸ்டர் ஒட்டிக்கிங்கன்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலக்கா அப்படின்னோடனே நிஜமாகவே வந்து அவர் சொல்கிறாரா இல்லை வந்து நீ என்ன சொல்லுவேன்னு பார்த்து யோசிக்கிறாரா, எதுக்கும் இன்னொரு வாட்டி கேட்டுக்கடி அப்படின்னோடனே இல்லைக்கா நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சொல்கிறதெல்லாம் உண்மை தான், தயவுசெய்து எல்லோரும் நம்புங்க, நான் போய் சொல்லும்போது எல்லாம் நம்புறீங்க, இப்போ உண்மை சொல்கிறேன் யார் நம்ப மாட்டேங்கிறீங்களேன்னொன்னே சரி உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தாண்டி, எதுக்கும் நான் விஜய் தம்பிக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னோடனே நீங்களே வந்து எல்லாம் பேசிக்கிங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ஏங்க இப்படி இல்லைங்கன்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. விஜயும் கொடுக்குறாரு. இதை பார்த்து ராகினிக்கு வயிறாக எரியுது. இங்கே காவேரி வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா எப்படியும் ஒரு பிரச்சனை தீர்ந்தது, விஜய் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாரு, இப்போ ஒத்துக்கனோட தான் ஃபோட்டோ எடுத்தோன்னு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து காவேரி வந்து சேர்ந்து வந்து செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராகினிக்கு பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.